தம்பி 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 வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. வாங்க. யாரையா நீங்க? செல்வா செல்வா செல்வாட்டன். செல்வாட்டானா? பிறக்கும்போதே வச்சுட்டாவில டான். சேனல் நேம் யூடியூப் சேனல். சேனல். ஏல நீ தானே அந்த நேரத்து 15,000 எடுத்து இன்டர்வியூ எடுத்துட்டு வரனே? சரியா 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 சரி. இவன் யாரு? அசிஸ்டண்டா? சேனலுக்கு அசிஸ்டண்டா அட்மினா? அட்மின். இவனை நீ கூட வச்சா நீ சேனலில் எங்கேயே போயிடுவாயா? எங்கேயே போயிடுவா. சரி சொல்லுங்க, வந்த விஷயம் என்ன? தம்பி வியூஸ் எதுவும் வீடியோக்கு எதுவும் போக மாட்டேங்குது, அதான் உங்ககிட்ட குறி கேட்க வந்தோம். குறி கேட்க வந்திருக்கியா? குறி கேட்க வந்திருக்கீங்களாப்பா? ஆமா ஆமா. உங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு இல்ல உங்க வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை போட்டு அள்ளி நான் கொடுப்பேன். இப்போ வாங்க. அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். நம்மளுக்கு வந்து பவர் அதிகம். 1.5 வருஷமா இருந்திருக்கலாம் அகோரியா. பவர் அதிகம். குறி கேட்கணும்னா சுண்டி தூக்கி எரிஞ்சிடும். அங்கிட்டு கடக்காம தெக்காம போவோம் அப்படியே அருள். சரியா? இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. வீசி நானும் சேனல் வச்சிருக்கலாம். எனக்கே மண்ணள்ளி போயிட்டு இருக்கு. அதனால தான் உங்க முன்னாடி படி வந்து நிற்க. இல்லை உனக்கு வீசி போனேன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுதா? சேனல் வீடியோ போட்டாலே டல்லா போயிடுது. டல்லா போதா? எவ்வளோ டல்லா போகுது? குறைஞ்சது 5K அப்படிதான் போகுது. 5K போதா? ஆமாம். நான் 3 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கேன். இது 4 மில்லியன் அடிக்க போகலை. 3 மில்லியனு ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். அதுக்கே எனக்கு மண்ணள்ளி தான் போகுது. அதனால பாட்டு திருப்பி உடனே ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி நான் போட்டா எடுத்து போட்டா போக மாட்டேங்குது, லேடிஸ் போட்டா போகுது, சட்ட சட்ட சட்டன்னு ஏறி போகுது. இப்போ ட்ரெண்டிங் இந்த உள்ள காலத்துக்கு அதான். அப்படியா தம்பி? தெரியாம போச்சு. சிம்பரம்மாய் ட்ரெஸ் படுத்தி தீ பிடிக்க முத்தம் கோடி என்ன அழகா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே லைட்டா ஒன்று அப்படியே லைக்கி எல்லாமே பேரும். நீ எங்க உயிரை குளிச்சு கிணத்துல வந்து குளிச்சாலும் எதில் குளிச்சாலும் ஒன்றும் போகாது. கிட்ட வந்தோன்னா பான்ஸ் போடுறாரு. இல்லை அது கம்பெனி சீக்கிரத்தில் எதுவும் வீடியோ எடுக்காதீங்கள. அது எனக்கு வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட பட்ஜெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. போன மாதம் இன்கம் வந்துச்சு. இப்போ வந்து இருன்னா திருநாறு பாக்கெட்டு கூட என்னால் வாங்க முடியல. அது பான்ஸ் பவுட்ரு அது 10 ரூபா தானே. அது வீட்டிலேருந்து களவண்டு சாமி. இந்த எலுமிச்சை பழம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எது பான்ஸ் போட்டிருப்பாங்க வக்கு இல்லாமல் இதுன்னு இருக்கேன். எலுமிச்சை பழம் அங்கே 2 பாக்கெட்டு அப்படியே மார்க்கெட்டு போய் 2 சொருவுனேன். எக்கில் மீச்சு அனுப்பி விட்டான்ல அப்படியே திருடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. எது எக்கில் மீச்சு அனுப்பி விட்டானுங்க அப்படி. நீங்கள் என்ன செல்வாட்டான்னு சொன்னீங்களோ? டானுக்கு என்ன அர்த்தம்? அதான் இன்னைக்கு காஞ்ச முட்டை பச்சை முட்டை இல்லாமல் காஞ்ச முட்டை இறக்கிட்டு வந்துருக்கு உங்களுக்கு. சாமி அதான் இப்போ பயங்கரமா நேம் பயங்கரமா இருக்கும்ல. நேம் பயங்கரமா இருக்குல்ல செல்வாட்டான் நினைச்சுல அப்படியே கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ வந்து நேமை மாற்றணும். எப்படி என்னெல்லாம் இப்போ நீ கேட்டா செல்வாட்டான் அதான் கொஞ்சம் கொஞ்சம் டெரராக இருக்கும்னு. டெரராக இருக்கணுமா? சரி டானுன்னு ஒரு டெரர் தானே. அதனால தான் கொஞ்சம் அப்படின்னு போட்டாக்க மண்ணால் போயிட்டு. இல்லை இவனை ஃபஸ்ட்டு அவனை ஒழுங்கா பேச சொல்லி சொல்லிட்டு இவன் வந்து என்கிட்ட இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கான். சேனல் நீ அவங்ககிட்ட கொடு, அவன் கரெக்டாக ரன் பண்ணுவான். சாமி நீ இன்டர்வியூ எடுக்க வந்தானே என்னெல்லாம் வந்திருக்கான்? கூலிப்பு தூப்பிட்டு வா. நீ வா கூலிப்பு தூப்பிட்டு யாரும் போடல சாமி. போடல சாமி வந்து உடம்பு புதட்டாப்பு இருக்குல்ல. எங்கே புடச்சு நிக்கல. அங்கே கூலிப்பு இங்கே 145. 145 சாமி. நான் குடிக்கவே மாட்டேன். சரி வந்த காரியத்தை என்ன சொல்லி கொடுத்த அட்வான்ஸுக்கு மீதி 15,000 கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வரணும். சரி அது நடக்கணும் சாமி. எது நடக்கணும்? இவன் மொழி சரியில்லைப்பா. இவன் மொழி சரியே இல்லை. இவன் மொழி சரியில்லை. சிரிக்காத சாமி முன்னாடி நீ சிரிக்க கூடாது. இப்போ எலுமிச்சம்பழம் முட்டுறதுன்னா அப்படி தலையை தூக்கி அடிச்சு வடக்காம ஓடுன்னு அப்படியே அனுப்பிடுவேன். சரி அப்படியா சாமியா?
இல்ல இல்ல என்ன பார்த்தா டம்மி சாமி மை இருக்கா? டம்மி சாமி மை இருக்காளா? போலே சாமி மை இருக்கா? இல்ல உண்மைதான். சரி சொல்லு. என்ன சாமி? இல்ல சும்மா வந்து பச்சை மட்டையை விடுது. ஓ சரி சொல்லுங்க சாமி. மண்ணா இருக்கு இதுல பாருங்க. எது வயித்துல குறிதானே ஒழுங்கா சொல்லணும். அதை மட்டும் கேளுங்க, வந்த வழியை மட்டும் பாருங்க. சொல்லு, உனக்கு இப்போ என்ன பண்ணணும்? அதான் சாமி எனக்கு அதான் போக மாட்டேங்குது. அதான் ஒரு மனசு என்ன போக மாட்டேங்கி? வீடியோ போட்டா போக மாட்டேங்குது சாமி. வீடியோ போட மாட்டேங்க, எனக்கே போக மாட்டேங்கல. என்ன உனக்கு போட்டுருங்க சாமி? இல்ல இல்ல அகோரி கலையரசன்ல. ஐயோ வாட்ச் சொல்றேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த அகோரி மலையரசன்னா சும்மா கிடையாது சாமி. பாட்டு 3ல பாட்டு 3ல சொன்னீங்கல்ல. கூலி போட்ட மயக்கத்துல பேசுறான்ப்பா. என்னப்பா சொல்லுதா சாமி கிட்ட வரும்போது எப்படிலாம் வரணும் சாமி? என்ன பாட்டுவா பாட்டுவால பாட்டுவா இது இப்ப நடக்குது. பார்ட் 3. சாமி ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பாட்டுல நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் போடணும். பாட்டுல என்ன சொன்னீங்க? எல்லாத்துக்கும் நல்லது சொன்னீங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த சரி உனக்கு என்ன சொல்லணும் அது சொல்லு. சொல்லு. இந்த மலையரசன் இப்போ சொல்கிறான்ப்பா அந்த இடத்துல. உனக்கு சொல்கிறான். முந்தா நேரத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த கிறக்கத்தில் இருக்கான் கொஞ்சம். அது என்ன கிறக்கம்? அவன் இன்ஸ்டாடிக்குள்ளே போனாலே அந்த வீடியோ ஃபுல்லாக தான் வருது. என்ன வீடியோ? இல்லை அவன் பார்க்குற வீடியோவை சொல்கிறேன். கொஞ்சம் வந்துருச்சு. இவன் என்னன்னா இவன் கல்யாணம் முடிக்கிற ஆசையில் அலையிறான்ப்பா. இவனை சீக்கிரம் ஒரு பொண்ணை பற்றி கட்டிவிங்க, இவன் நல்லா இருப்பான். சாமி நீங்கள் ஊர் ஃபுல்லாக அடி வைக்கிறான். ஊர் ஃபுல்லாக அடி வேணும். முள்ளகட்டில் 2 பேரும் கல்லை தூக்கி வர்றான். விரட்டுறான். எதுக்கு? அந்த புள்ள என்ன லவ் பண்ணுதான்னு சொல்கிறான். சாமி பண்ண மாட்டேங்குது சாமி. இப்போ பேச மாட்டேங்குது. போய் கேட்டதுக்கு நீ விரட்டினானுங்க. ஆனால் நான் கேட்டேன் ஒன்றுமே சொல்லலை. சொல்ல மாட்டான். நீ சொல்லிடுவியா? நீ சொல்ல மாட்டான். இந்த ஊரை ஏமாத்தலாம், இந்த உலகத்தை ஏமாத்தலாம், என்ன ஏமாற்ற முடியாது. எப்படி? ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், என்ன ஏமாற்ற முடியாது. சாமி பண்ணணுமா? 45 அடிச்சு விட்டுருவோம். எது 145? மேலே வாங்கி தருவியா? இப்போ உனக்கு வேணும்னா சொல்லு, நான் இப்போ ஆஃப் வாங்கி தரேன். 145 இல்லை, உனக்கு 245 வாங்கி தரேன். அப்போ அகோரி மலையரசனா யாருன்னு தெரியுமா? யாரு? ஒரு காலத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்தேன். அஜி பணத்தை சம்பாரிச்சிட்டேன். இப்போ வழி கிடையாது. அதுக்கு தான் இப்போ அகோரி பார்ட் 3ன்னு வந்து உட்காந்து. சாமியா மறுபடியும் நான் ட்ரெண்டிங் ஆகணும். சாமி சாமி 2000 தொடுறாங்க. 2000 சொல்றான். அப்படி கேட்கல சாமி. நீ என்ன விதவிதமா போடுறீங்களா? விதவிதமா போட்டேன்னா 2000 எங்கே தொடுறான்? வானவிலால நீ? இல்ல வானவிலு. வானவிலு பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சாமி நினைச்சு இதோட பவர் திருமால உனக்கு மைக் வேற சொன்னீங்க. அதுல தான் இருக்கா? சரி, இதோட பவர் திரும்ப உனக்கு தெரியாம தான் 2000 கை விடுறா. அது என்ன இப்போ உனக்கு என்ன வேணுமா? கழட்டி தரட்டா? போகும்போது வேணா கழட்டி தரப்பா. கண்ணு கூசுதா? கண்ணு கூசு. சாமி கிட்ட வந்துட்டு நானே சும்மா போட்டு நட்டாத்துல நின்றுருக்கேன். என்ன பிரைட்டு? அதையெல்லாம் நீ பாக்க, அதையே நீ பாக்க. 100 பிரைட்டா இருக்கு பாக்க. உன்கிட்ட வந்து கேள்வி கேட்கறது நீ அதை மட்டும் கேள்வி. இல்ல என்னோட பவர் என்ன தெரியுமா? என்ன இரு வேற கால் வேற பிடிக்கல. லைட் எழுத்து விடுங்க அப்படியே. ரைட் போதும் 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 போதும். இல்ல போதும் இல்லைங்களே. ஏய் அண்ணா போச்சு விட்டுட்டானுங்க. சாமி நினைச்சீங்களா? உனக்கு பிரசவம், உனக்கு பிரசவம் பாக்குறவங்க டாக்டர் நினைச்சீங்களா? வலிக்கு சாமி காலை பிடிச்சி கூறி என்னல சிம்ம கல்ல வச்சு வெட்டி போடுவான் 2 பேர்த்தையும். சிம்ம கல்ல வச்சு தள்ளி விட்டது நீதான்.
மண்ணா இருக்கு. நசனுங்கப்பா. யூடியூபர்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது. ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்? பொறுக்கி பய பொறுக்கி பொறுக்கி பயடா பொறுக்கிடா நீ. பேய் இமயமலை ஏறிட்டு கிருட்டு கிருட்டுன்னு இருந்தேன். பச்சை எலும்பு திங்க தண்ணி மேலே நடப்பேன். இப்படி இருந்து அப்படியே அந்த பச்சை மரத்தை பார்த்தா அப்படியே எரிஞ்சிருமா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. பச்சை மரமா பட்டு போவோம் அப்படியே. அந்த அளவுக்கு இருந்தேன். இப்போ டம்மி ஆகிட்டேன். காரணம் யூடியூபர் ஃபுல்லாக வந்து என்ன இன்டர்வியூ எடுத்து என் பவரை ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டாங்க. அது எந்த சாமியார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தானுங்களோ அது அந்த கலர் ட்ரெஸ் போட்டு 100 ரூபா நிப்பாட்டி வச்சிட்டிய. நாளைக்கு இது இல்லாமல் தெருந்தனிமா நல்லா நாளைக்கு படுத்து கிடப்பேன். எதில்? ஏன் தெருவில் ரோட்டில் அதுதானே வழி பாக்கிய எப்படி என்னை இழுத்து விட்டுட்டு? இல்லை சாமி, அதுக்கு சொல்லலை. எப்படின்னா முன்னாடி பவர் இருந்துச்சுல்ல பல்லுகளுக்கு என்ன இப்பதான் விளக்கிட்டு இருந்தியா? மதியம் விளக்குறியோ? சொல்லுதலே போய் தெரியுதுல. சரிம்மா சொல்லுமா. என்னம்மா? இல்லை சாமி, முன்னாடி பவர் இருந்துச்சு, இப்போ பவர் இல்லைங்க. அப்போ குறிக்கட்டு ஒரு பிரச்சனை இல்லை. முன்னாடி என்ன பவர் கிடையாது. நான் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு அலைஞ்சேன். இதெல்லாம் வீடியோல போடுறாத. நான் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு அலைஞ்சேன். சாமி நானும் வீடியோ போடுறேன். நான் வந்து முன்னாடி கிடையாது. என்ன ஒரு ட்ரெண்டிங்ல எழுதிட்டு போயிட்டான். நான் சும்மா சொன்ன தண்ணிமலை நடப்பேன், தண்ணிமலையை நடப்பான் அப்படின்னு நான் சொன்னா நான் நடந்து காமிக்கணும்ல. பச்சை மரம் பட்டு போக காமிக்கணும்ல. எலும்பு கடிக்கணும்ல. மாங்காய் பீஸை தின்ட்டு எலும்பு கடிச்சேன்னா சிவனை நேரில் பார்த்தேன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் நம்பிட்டியே. ஆனால் நம்புறியே நம்ப மாட்டேங்க, ட்ரோல் பண்ணுறிய. சிவனை நேரில் பார்த்ததுக்குன்னா அன்னைக்கு நான் கதை சொன்னால போன பாரட்லையே. அப்போ சிவன் நினச்சா பக்கத்தில் வேஷம் போட்டுருக்காரு. பச்சை மட்டை எடுத்து உரிச்ச உள்ள ஓடணும் பாரு. இருந்தாங்களே தெக்காம வடக்காம நீங்களும் அதை அப்படி நான் ரீமேக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு வண்டியில் போகிற போனதை பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுவான் அப்படியே வடக்காம. ஓடிடுவேன். அதெல்லாம் பயமாக தான் இருக்கும். அது உரிக்கிறது. நீங்கள் பச்சை மட்டை நீங்கள் வளங்கலை வர்ற வழியில் பறிக்கலாம் பார்த்தா பச்சை மட்டை இல்லை சாமி. அது எங்கே கிடைக்காது. இது பச்சை மட்டையா? இப்போ உரிச்சிட்டு வரட்டா? இல்லை சாமி, இப்போ அடுத்த ரோடு தான். இப்போ உரிச்சிட்டு வரட்டா பச்சை மட்டையா? சாமி 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 இந்த இப்போ நீ எதுக்கு வந்தா? அதை விட்டுட்டு ஏன் வாழ்க்கையில ஏன் வர்றா? உன் கதை கேளு, குறிய மட்டும் கேளு. கதையை சொல்லுவாங்க. இல்லை சாமி, பச்சை மட்டைக்கு நான் பச்சை மட்டைக்கு உன்னை போட்டு அறுக்கதான் செய்யணும். காஞ்ச மட்டை சொன்னீங்களா? பச்சை மட்டை அந்த பக்கத்தில் இப்போ சுடுகாடு ஒரு பணம் போயிடுச்சு. இப்போ சரிகில் இப்போ உனக்கு கூலி பத்து விட்டு வர சொல்லுப்பா. தெளிவாக பேசப்பா. நீ சாமிட்ட அப்படி கொந்தளிச்சுன்னு வச்சுக்கேன். அவ்வளோதான். எங்க தொடுதான எங்களை தொடுதான என்ன சாமியார் நினைச்சேன். சாமியார் நினைச்சீங்களா? வேற எதுவும் நினைச்சீங்களா? வாங்க நான் கொந்தளிச்சு என்ன தெரியுமா? தெரியாம மலையரசன் உட்காருங்க பொறுமையா. அகோரி மலையரசன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்ன போட்டு இந்த பரட்டு பரட்டுறான். உங்க மேலதான் ஸ்மெல் வருது. ஏமான்னு சொல்ல வருதா? ஏன்னா நான் சொல்ற கேளு. வந்த கேள்வியை மட்டும் கேளுங்க. எனக்கு நாய்க்கு இழைச்ச மாதிரி இலக்கி நீங்க கொடுக்குற மேனேஜர் என்ன போட்டு உருட்டுவே. நான் அதை பண்ணி நீங்க வீடியோ போட்டு நீங்க சம்பாதிப்பிய. நான் நக்கிட்டு போகணும் அப்படியே. நீ வந்த விஷயம் நான் அதை சொல்ல. கேட்க வேண்டிய கேள்வியை மட்டும் ஒழுங்கா கேட்கணும். சீரழிஞ்சு போக இந்த ஸ்டார் போட்டிருந்தீங்கல்ல? ஸ்டார் போட்டிருந்தா அது முன்னாடி இப்போ பட்ஜெட் ப்ராப்ளம். அது கோலப்படி வாங்க காசு இல்லை. கேட்க வந்த கேள்வியை மட்டும் கேளு. அப்படியே எலுமிச்சை பழம் இல்லை, எலுமிச்சை பழம் ஸ்டார் கோலப்பொடியும் 10 ரூபா தான். அது 2 எலுமிச்சை பழம் 15 ரூபா. அது வாங்கவே காசு இல்லை. வேற என்ன பண்ண? சந்தனத்தை தடவை முட்டை வச்சிருக்கீங்க. அதுவும் இல்லைப்பா. அது இல்லைப்பா. அது பக்கத்து வீட்டில் நாட்டுக்கோழி முட்டையை கலவாண்ட வச்சு அன்னைக்கு அந்த கிளவியை 2 வெளியே வெளுத்து போட்டா. அப்படியே சங்கு வாகலம் மீச்சு போட்டா. அப்படியே சங்கு வாகலம் மீச்சு போட்டா.
அட நொன்ன போல உனக்கு இன்டர்வியூ வேணுமா இல்ல சந்தனம் இதை பத்தி நீ ஏன் கேக்கா இது இல்லைன்னா என்கிட்ட மந்திரம் இருக்கு ஒரு சைடுல இருந்து சூரியனை மறைச்சி நிழல் வர வைக்கட்டுமா ஒரு 5 நிமிஷம் போரு அப்பதான் உள்ள மறையும் அப்பதான் பவர் வேலை செய்யணும் சரியா இப்ப நீ கேட்க வந்த கேள்வி கேளையா உனக்கு என்ன இந்த மலையரசனை நம்பி வந்தவர் கைவிடப்படார் அதனால நீ கேட்க வேண்டிய கேள்வியை மட்டும் வந்து கேளுங்க என்கிட்ட அனாவசியமா கேட்காதீங்க ஏன்னா பார்ட் 1 எல்லாமே கொடுத்துட்டேன் சரியா எலும்பு தின்னது தண்ணி மேல நடக்குது எல்லாமே சொல்லிட்டேன் இதுக்கு மேல கேளுங்க இல்லைன்னா அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுவாங்க அதனால தெளிவா கேளுங்க உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு சொன்னா நிறைவேறுமா நிறைவேறாம இங்க நம்ம அம்மா வந்திருக்கா நான் சொல்லிட்டு இல்லாம நம்பிக்கை இல்லாம இருக்கான் இல்ல கேட்டேங்க கேள்வியை சொல்லணும் நீ என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கா சரி நீ கேள்வி சொல்லு நான் பதில் சொல்றேன் என்னோட யூடியூப் சேனல்ல மண்ணா போகும் யூடியூப் சேனலு மண்ணா போகும் மண்ணா போகும் என் சேனல்ல எப்படிதான் போயிட்டு இருக்கு அதனால 2 கை மண்ணாலி போட்டாங்க போயிட்டு அது அப்படி போயிட்டு அதனால சொல்லு என்ன பண்ணுதா இன்ஸ்டாகிராம் நீ சாயங்காலம் ஆனா டிஸ்கவரை தூக்கிட்டு அப்படியே வடக்காம தெக்காம அந்த ஐயோ சொல்லக்கூடாது பிள்ளையில தேடி ஓடிட்டாலேரா கேட்டா அங்க நான் லவ் பண்ற பொண்ணுங்க இங்க லவ் பண்ற பொண்ணுங்களா அங்க தேடி போன பிறகு நீ சேனல் எப்படி மெயின்டைன் பண்ணுவா அப்படியே சாமியா அப்பங்கிட்ட சொல்லி கொடுங்க யாரு அப்பங்கிட்ட சொல்லி கொடுங்க அவன் வீட்டு வந்து முன்னாடி வந்து நின்று அப்படியே கரெக்டா இருக்கும் அவுக்குறோம் ஒரு உருட்டுக்கிட்ட எடுத்துட்டு வந்தான்னு வச்சு ஏன் ஓடுவா அப்படியே எங்க அப்புறம் நான் தாண்டி அப்படியே ஓடுவா கரெக்டா இருக்கும் வந்தா பாத்துக்கலாமா டான்ல நீங்க பாத்துக்கிடுவீங்க சொல்லப்போ சேனல் பிரச்சனையா உனக்கு என்னதான் பிரச்சனை அதான் சாமி பிரச்சனை எங்களுக்கு இந்த சேனலு வியூஸ் நல்லா போகணும் வீடியோ எல்லாரும் பார்க்கணும் பார்த்து லைக் பண்ணணும் அதுக்கு எனக்கே வெளி தெரியாது எனக்கே தெரியாது இந்த சேனலுக்கு வெளி தெரியாது டிவி போட்டு பார்ப்பீங்க எது டிவி போட்டு பார்ப்போமா போட்டு பாருங்க சாமி பொறுமையா சாமி டிவி கூட தெரிய முடியும் ரிமோட் தான் ரிமோட் மந்திரம் வேற எலுமிச்சு எதுவுமே இல்லையே ஏன் சாமி சொல்லிட்டீங்க சாமி நம்பி வேண்டா என்னோட பவர் காட்டினாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் களமாச்சங்களா இல்ல சேனலு சொன்ன மாதிரி தான் என்னாச்சு சீரழிஞ்சு சின்ன முனா நாசமா நத்தப்பாலா போயிடும் என்ன சாமி சொல்றீங்க ஆமா முடிஞ்சு போச்சு வேற வழியே கிடையாது போகாதுங்களா வீடியோ போட்டாலும் வீடியோ போட போகாதப்பா அதுக்கு என்ன பண்ணணும் நீ சரியில்லைப்பா ஆள் சரியில்லையோ நம்ம ஆள் சரியில்லை சேனலுக்கு வர்ற இவனும் அட்மின் நீ இவனை வச்சிருக்கான் அவன் இன்ஸ்டாவில் அவன் எல்லா பிள்ளைகள்ட்ட பேசிட்டு இருக்கான் தெரியாது சாமி எனக்கு அதான் எனக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டேங்கல எல்லாம் அங்கே போயிரு ஓ அப்படியா நீங்கள் கேட்டால் ஒன்றும் டோமர்ன்றான் 2 பேரும் கட்டிட்டு விட்றலுங்க அப்போ என்னன்னு கேளு அவங்ககிட்ட கேளு நீ கேளு என்னன்னு கேட்கலாம் கேளு கேளு அப்படி கேளு என்னன்னு கேளு போடு கேளு சேனல் வச்சா எல்லாத்துக்கிட்டையும் பேசுறது அட்மின் நீ சேனல் நடத்துற இவனாட்ட இப்படி கொடுப்பானா சாமின்கிற நான் வேட்டி இப்படி இறக்கி விடுறது சாமி இப்படி ஏத்தி கட்டிட்டா பருத்தி விடுறேன்
சரி சாமி சாமி உட்காருங்க பருத்திக்கிறேன் ஸ்டெப்பா காதருந்த மூலிகெல்லாம் கட்டு வண்டி தாலி என்ன வச்சி கடி அட்டி கடி கத்திரிப்பூ பையங்க போட்டு சின்ன பையங்கிலி பையங்க போட்டு சின்ன பையங்கிலி உன்னை கொட்டை இருக்கு ஊறுகாயா தொட்டுக்க வாடி உன்னை கொட்டை இருக்கு ஊறுகாயா தொட்டுக்க வாடி ஏய் ஏய் காதருந்த மூலிகை அरे இந்த பாட்டு படிக்காதடா எனக்கு பக்கமா இருக்குது ஏ பொசக்கட்ட பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி கேக்குதாடா ஆமா ஆமாவா அட காதருந்த மூலி உன்னை கட்டு வண்டி தாலி அட காதருந்த கட்டு ஒரு சாமியார் அருள போறவனு நீங்க சினிமா சாங்குள்ள எல்லாம் இறக்கி விட்டுட்டியே இளங்குமா இது கேமரா கட் பண்ணப்பா இவனு சரியில்லை நன்றி கொடுக்க கூடாது நினைக்க கொடுத்த 15 ரூபா முடிச்சுட்டு அப்படியே கிளம்புங்களேன் திரும்பி பார்க்காம 2 கேள்வி கேட்கணும் பச்சை மட்டி எடுத்துரும் 6 மணிக்கு மேல ஆனா எனக்கு ஆட்டோ ஓடாது சீக்கிரம் சாமி எனக்கு லவ் பிரச்சனை உள்ள பார்க்க மாட்டேங்கி பதிலுக்கு அவ பார்க்கணும்ல மூஞ்சி இவ்வளவு தூரத்துக்கு கிட்ட கொண்டு வராத சரி சாமி எனக்கு லவ் உனக்கு லவ் வந்து வீட்டு முன்னாடி ஒரு 4 பேர் நிப்பாள் அவளை நீ கொண்டு கேஸ்ல போறீ என்ன பண்றேன்னு தெரியாது அதை சமாளிச்சிக்க அவ்வளோதான் உனக்கு ஆமா உனக்கு அவ்வளோத்துக்குள்ள விழுந்துரும் உனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஒரு 2 இடத்துக்கு லவ் மேரேஜ் எல்லாமே நல்லா நடக்கும் சேனல் நல்லா வரும் அதுக்கு ஒரு தோசை ஒன்று உண்டு தோசை இல்லை தோசம் தோசம் இந்த தோசை எப்படின்னா உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கா அது பக்கத்தில் போய் ஒரு தட்டு பிரியாணி நல்லா லெக் பீஸா ஒரு 4-5 பீஸ் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு முழு கோழி பொரிச்ச கோழி முழு கோழி கிரில் தந்துருன்னா கூட பரவாயில்ல அது பேய்க்கு பிடிக்கும் அப்படி வாங்கிடலாம் இந்த சைடு ஒரு ஆஃப் ஒரு பாக்கெட் மினி குட்டி பீடி ஆஃப்னா சரக்கு அது வச்சிரு ஏன்னா நம்மளுக்கு இல்லை பேய்க்கு அப்படி வச்சுட்டு ஒரு மினி குட்டி பீடி வச்சுட்டு அந்த கிணத்தை நீங்க திரும்பி பார்க்காம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு பிரியாணி கோட்டுருக்கு பிரியாணி கோட்டுருக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன் அட்மீன் அடிக்காதியா இல்லை உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்து என்ன இலக்காரமா நினைச்சிட்டு இருக்கல சாமி அடிக்கிறே சாமி அடிக்கல இல்ல பருத்தி விரணும் மாறான இல்ல பருத்தி விரணும் மாறான உங்களை இன்னைக்கு இங்க வாங்க வருவானுங்களா அகவரி பார்ட் 3 கேட்டதுக்கா அந்த வீடியோ அடிச்சால போறியா ராஜ் ஃபேமிலிஸே நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தான் அகவரி பார்ட் 3 எடுக்கிறேன் அதில் நீங்கள் பாருங்க ஈவரங்க இல்லாமல் புரட்டி போட்டுருக்காங்க இதில் பார்ட் 4னா விளங்கிடும் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா பார்ட் 4 எடுத்து விட்றேன் என்ன சொல்லுதியே இதுக்கு மேலே அடி தாங்க முடியாது வீட்டு போய் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ஒரு வாரம் தூங்க வேண்டியதான் வேறு வழி கிடையாது பார்ட் 4 வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்